Hello friends, welcome back to our Gandhakanari channel. So first வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலையிலே குளிச்சிட்டு ரெடியாக போறேன். சோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நான் வந்து பேக் கேம்ல வச்சிருக்கனால நான் ஃப்ரண்ட்ல ஒரு மிரர் வச்சு தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்பப்போ நான் கொஞ்சம் எப்படி எட்டி பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண, பட் அதை என்னால் காட்ட முடியல. தென் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிப் பாம். ஸோ இது மூணுமே நான் அப்ளை பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதுக்கு அடுத்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டோன் இந்த ஒரு இது வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ஒரு ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சதுன்னா நான் ரொம்ப காலியாக வர வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் அந்த ப்ராடக்ட் எவ்வளோ பிடிச்சிருந்தா அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ எனக்கு இது ரொம்ப பர்சனலாக பிடிக்கும், நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும் இது. நான் கொஞ்சம் எட்டி தான் வந்துட்டு எப்படி தான் உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் எட்டி தான் வந்து மேக்கப் பண்ணுவேன். ஏன்னா அங்கே இருக்கு, அதனால தான். உங்களுக்கு ஃபோனில் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக ப்ராடக்ட் இருக்க மாதிரி இருக்கும், பட் நேரில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் ஏன்னா இதோட தான் இப்போ வெளியே போகிறேன். ஸோ அந்த இதில் தான் சொல்கிறேன். ஸோ நான் வெளியே கரெக்டாக இப்போ எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு லைட்டாக அந்த ஒரு க்ளோ வந்து உங்களுக்கு கொடுக்கும், சூப்பராக இருக்கும் அது. எனக்கு ஆயிலி ஸ்கின் தான் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், சொல்ல வரேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிடுவோம். ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வாட்டி என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு அது என்னது ப்ளூ ஹெவன்லேருந்து இது எடுத்துருக்கிறேன், ப்ரோ பர்ஃபெக்ட் ஐப்ரோ என்ஹான்சர்னு. ஸோ இதை வந்து நம்ம பண்ணிப்போம். சாரி, இதில் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிப்போம். நான் சம்டைம்ஸ் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்ப்பேன் நான் பாதி முழுங்கி பேசியிருக்கேன்னு. அது ஏதோ ஒரு நம்ம நார்மலாக பேசுகிறோன்னு நினச்சிட்டு அப்படியே பேசிடுவேன். அப்புறம்தான் என்ன நானே யோசிப்பேன், என்ன நான் ஃபுல்லாக பேசி முடிக்காமலே அடுத்து போயிட்டேனேன்னு. ஸோ கண்ணாடி இல்லாதது எவ்வளோ பெரிய கஷ்டம். கண்ணாடி இருக்குது, பட் நான் இப்போ எடுத்துட்டேன்னா நான் கேமரா அங்கே ஓடுதா இல்லைன்னு தெரியாது. ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து கொஞ்சம் அப்படி தான். ஸோ இப்போவே பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்னேன் இல்லையே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன்னு, இந்த சன்ஸ்கிரீன் அப்போல்லாம் வந்து ஓடவே இல்லை. நல்ல வேலை அப்போவே பார்த்ததால சரி நம்ம வந்து பேக் கேமில் மிரர் வச்சு பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக மிரர் இல்லாததுனால ஷேப்பே தெரியல. ஒரு நிமிஷம், எனக்கு இது பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஒரு இதுவே இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு ஒழுங்காக ஒரு ஷேப்பே கொடுக்க மாட்டேங்குது. நான் இந்த இதுக்காக மன்னிச்சு விடுவேன், அவ்வளோதான். இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது சூப்பராக இருக்குது, இந்த காம்பு வந்து சூப்பராக இருக்குது. நான் அதனால தான் எனக்கு தெரியுமே நான் இதையும் எடுத்துகிட்டு வந்தேன், பை சான்ஸ் சொதப்பிடுச்சுன்னா அப்படின்னு. நான் கேரளா வந்தால் கொஞ்சம் மினிமலாக தான் மேக்கப் பண்ணுவேன். இல்லைனாலும் என்ன சொல்கிறது, இப்போல்லாம் ரீசெண்டாக கொஞ்சம் மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், கேரளா வந்து சுத்தமாக பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் மேக்கப்லாம். நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவேன். காஜெல்லாம் இல்லாமல் நான் வெளியே போகவே மாட்டேன். இப்போல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் எது பண்ணுறீங்களோ இல்லையோ ஐப்ரோ மட்டும் ஃபில் பண்ணுங்கள், நீங்கள் பாதி மேக்கப் முடித்த மாதிரி தான். நான் உங்களுக்கு ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்குறீங்கன்னா. ஏன்னா அது அவ்வளோ ஒரு சூப்பராக நம்ம லுக்கே வந்து மாற்றும். நம்ம ஃபவுண்டேஷன் போடலைன்னா கூட ஒன்றுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கின் பேர் ஸ்கின்னே நல்லா தான் இருக்கும்.
நல்லா இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிம்பிள்ஸ் ஆக்னிலாம் இல்லை, இப்போ எனக்கு இருக்குதான், உங்களுக்கு அவ்வளோவா எடுத்து காட்டல, பட் எனக்கு இங்கெல்லாம் இருக்குது. இதனால நான் அந்த ஸ்கின்னோட போவேன்னு சொல்கிறேன். ஸோ நேச்சுரல் லுக்குக்கு வேணும் எனக்கு அப்படின்னா நான் அப்படியே கூட போவேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸாக தெரியணுன்றதுனால தான் இப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோ வந்து ஃபில் பண்ண பார்க்க டார்க்காக இருக்கும், ஆனால் எனக்கு வந்து நேரில் எனக்கு கரெக்டாக இருக்குது, இப்படி தான் இருக்கணும். ஸோ ஃபோனில் எப்பவுமே அப்படி தானே நமக்கு காட்டும். சரி பையன் தெரியும் எல்லாம் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் இதுக்கும். இது வந்து என்னோட டார்க் சர்க்கிளில் சூப்பராக வந்து இது கிரே ஆகாமல் வந்துட்டு இது கவர் பண்ணி கொடுக்கும். இது என்னென்னா எனக்கு இந்த இடம்லாம் வந்து சூப்பராக கவர் பண்ணி கொடுக்குது. இங்கே வந்து கொஞ்சம் எனக்கு லைட்டர் ஷேட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது கொஞ்சம் லைட்டர் ஷேடு, இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் நான் இது தான் வந்து எப்பவுமே இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் இதே யூஸ் பண்ணுறேன் இப்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர். ஷேட் வந்து இதில் கொடுக்கல, அதான் ஒரு பெரிய பிரச்சனை, எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து போங்க, ஏன்னா இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், அதுக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப லைட்டாக போட்டிருக்கேன். இப்படி போடும்போது அந்த சுருக்கம் இல்லாமல் நமக்கு ஃபுல்லாக முதல்ல பிளெண்டாக கிடைக்கும். அதுமாதிரி பவுடர் போடும்போது இப்படி வச்சு போடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இது இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் லைட்டாக லாக் பண்ணிக்கலாம் இருக்கு, ரொம்ப லைட்டாக. அப்புறமா என்ன பண்ணுறேன்னா இது எடுத்துட்டு பேக்கோட இந்த கன்சீலர் எடுத்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்டேக் வைக்கிறது இந்த பவுடர் எடுத்துட்டு செட் பண்ணிக்கிறேன். இருக்கா அடுத்து இதில் இந்த ஒரு கலர் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஐஸில் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஒரே ஒரு ப்ரஷ் தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், பிகாஸ் நான் வந்து கட் கிரீஸு இதெல்லாம் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு பிளைன் கலர் தான் போட போகிறேன். அதனால் எனக்கு ஒரு ஐ ஷேடோ ப்ரஷ் போதும். எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு தெரியல, நல்ல ஒரு ஷேடு தான் இது. நீங்கள் கன்சீலர்லாம் போட்டுறீங்கன்னா அந்த அக்யூரேட் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அந்தளவுக்கு கிடைக்காது. அது இப்போவே சொல்லிடுறேன். அது இதுன்னு இல்லை, எந்த நம்ம நார்மல் ஐ ஷேடோவாக இருந்தாலும் சரி அப்படி தான். நம்ம கன்சீலர் போட்டு நம்ம செட் பண்ணால் தான் அந்த ஒரிஜினல் கலர் வந்து பாப்பப் ஆகி நிற்கும். ஸோ எந்த அளவுக்கு நேச்சுரலாக நம்ம லுக் தெரியுது பார்த்தீங்களா. நான் ஏன் அங்கே பேசுகிறேன்னு சொல்லிட்டு இல்லை ஆல்ரெடி. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் இப்படி நிற்கிது. அடுத்து வந்து ப்ளஷ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டோட்டல் லுக்கே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். எல்லாம் அப்படிதான் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நான் சொல்கிறேன், இந்த சில விஷயம் நம்ம இந்த ஃபவுண்டேஷன் போட்டால் தான் நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகும், இல்லை
ஃபவுண்டேஷன் போட்டால் தான் வந்து மேக்கப் ஃபினிஷ் ஆகும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்னது கூட உங்களுக்கு ஐயோ அதிகமாக போட்டேன்னா கண்ணாடி அப்பா நான் கூட ஃபோனில் பார்த்ததும் டக்குன்னு கலர் ஜாஸ்தி வச்சுன்னு. இது கலர் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் நமக்கு டார்க் கலர் கொடுக்கவே. ஸோ தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எனக்கு நல்ல ஒரு ஹைலைட்டர் வாங்கணும்னு ஆசை, கூடிய சீக்கிரம் வாங்கணும். நான் இங்கெல்லாம் எதுவும் கவர்லாம் பண்ணிக்கல, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். பிகாஸ் சும்மா இங்கே தெரிஞ்சவங்க வீட்டுக்கெலாம் தானே போகிறோம் அப்படின்னு. அடுத்து மஸ்காராக்கு நானே இப்போ தான் கொஞ்சம் நோட் பண்ணுறேன். என்னோட இது காம்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிங்கியில் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிடுவோம். இதுக்கு எனக்கு வந்துட்டு மிரர் தேவை. ஒரு 10 செகண்ட் ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே. உடனே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் இஷ்டம் தான், 2 கோட்டு 1 கோட்டெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். நான் கொஞ்சம் கிராண்டாக போகிறேன்னா 1 கோட் 2 கோட் வரைக்கும் கொடுப்பேன். அண்ட் ஐலாஷ்லாம் எதுவுமே நான் கொண்டு வரல. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல, பார்த்து சொல்லுங்கள். டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் காலேஜுன்னு இல்லை, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியே சரி. ஆனால் காலேஜ் வரைக்கும் கண்டிப்பாக நான் வந்து ஐலைனர் இந்த ஐஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் நான் போகவே மாட்டேன். நான் அப்படியே போனாலும் என்ன உடம்பு சரியில்லைன்னு கேட்குற காலம் இருந்துச்சு ஒரு டைமில். ஸோ அந்தளவுக்கு நான் வந்துட்டு காஜல் வந்து அப்ளை பண்ணிட்டு போவேன். தினைக்கும் ஜெல் ஐலைனர் அப்ளை பண்ணுவேன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் சாதா ஐலைனர் கூட இல்லை, நல்ல ஜெட் பிளாக் ஜெல் லைனரே வந்துட்டு நான் போடுவேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நான் அது போட்டு பழகினதுனால என்னால் அது மாற்றிக்கவே முடியல. பயங்கர ஒரு அடிக்ஷன் மாதிரி இருந்தது. யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு லுக் வேறு லுக் க்ரியேட் பண்ணும்போது தான் தெரியுது, ஓகே நம்மளால் வந்துட்டு ஐலைனர் இல்லாமல் கூட ஒரு லுக்கை வந்து நல்லா அழகாக வந்து காட்ட முடியும் அப்படின்னு ரீசெண்டாக தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது மற்றவங்க வந்து இந்த ஐலைனர் இல்லாமலே அந்த லுக்கு கொண்டு வருவாங்கன்னா யோசிப்பேன், எப்படி ஐலைனர் இல்லாமல் இவங்க ஃபேஸ்லாம் இவ்வளோ அழகாக வந்து காட்டுறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பொறுத்து இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல, ஒரு நார்மல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா அந்தளவுக்கு நமக்கு காட்டாது. இதே நல்ல ஒரு ரிவ்யூ இல்லை, இதே நல்ல ஒரு ப்ராடக்ட்னா கண்டிப்பாக நமக்கு வந்து லுக் வந்து கொடுக்கும். அது நல்ல லுக் கொடுக்கும், அவுட் கொடுக்கும். இந்த மஸ்காரா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது எல்லா இடத்துலையும். அது கொஞ்சம் பெரிய வாண்டுங்கிறதால கீழெல்லாம் அவ்வளவா நம்மளால் போட முடியல. அது எனக்கு ஒரு நல்லா கடுப்பான ஒரு விஷயம்தான். கம்ப்ளீட் ஆச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இந்த கீழே லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதை வந்து அழிப்பேன். ஓகே, எல்லாம் முடிச்சுக்கிட்டேன்னு தான் என்னோட நம்பிக்கை. லிப்ஸ்டிக் போடணும். லிப் லைனர் எனக்கு ஏன் தெரியல, அது பழகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லைன்னா கூட நான் அப்படியே போடுவேன் தான். அண்ட் லிப் லைனர்னால இன்னொன்று யூஸ் என்னென்னா, உங்களுக்கு மேலே இருக்க லிப்ஸ்டிக் கலர் போனாலும் கீழே அந்த டிண்ட் இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், இந்த சைடு லைட்டாக பிளாக்காக இருக்கும். அங்கே மட்டும் நான் கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டு இந்த லாக்மேல இந்த ஒரு லிப்ஸ்டிக் இருக்கும் இல்லையா, 08 நியூ ட்ரீம்னு, அதை எடுத்துருக்கிறேன். ஐயோ, நான் காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் இல்லையேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். நான் அப்பயும் லிப்ஸ்டிக்லாம் போடுவேன், அதனால தான்.
ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு டெய்லி வேர் சூப்பரான ஒரு ஷேடு இது. ஸோ அவ்வளோதான். இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் கொண்டு வந்திருக்கிறேன் இன்கேஸ் எதுக்காச்சும் தேவைன்னா. அப்புறம் இன்னொரு லிப்ஸ்டிக்கும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், மார்ஸோட லிப்ஸ்டிக். ஸோ நான் வந்துட்டு இயரிங் வந்து எது போடுறேன்னா இந்த ஒரு இயரிங் கொஞ்சம் ட்ரெஸ்ஸுக்கு ஓரளவுக்கு மேட்சாக போகிறது. பொட்டும் சந்தனமும் வச்சுட்டா என்னோடய லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பரவாயில்ல, நம்ம இப்படியே வந்து போவோம். ஸோ அவ்வளோதான், இந்த லுக் வந்து இப்படி தான் இருக்கும். நான் பொட்டு வச்சுட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ லென்த்தாக இருந்துச்சுன்னா தனியாக போடுவேன், இல்லை இந்த டே 1 அப்படியே போட்டுருவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கேஷுவல் லுக்கு தான் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம எதாவது பண்ணுவோம்.